இதில் வந்து சம்டைம்ஸ் சாப்பாடு கொடுப்பாங்கன்னு தான் வந்தேன். இதெல்லாம் தந்துருக்காங்க. மஸ்தி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 18 நவம்பர் 2020. பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி டே 5. அந்த நான் வந்து இப்போ ஒரு ஹோட்டல் நிற்கிறேன். நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பேங்க்குக்கு போய்கிட்டு இருக்கிறேன் நேராக என் அட்ரஸை மாற்றுறதுக்கு. அது முடிய காலையில் நான் நார்மலாக போய் சாப்பிட்ற இடத்துல சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பிறகு வந்து அந்த ஃபோயர் அதுகளுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் நான் ஃபுல் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இன்னும் பெரிய அளவு ஒரு இது ஒன்றும் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். கையில் காசுகளும் இல்லை. ரொம்ப ஒரே டென்ஷனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். சம்டைம்ஸ் நான் ரோட்டுக்கே போகிறோம் லக்கேஜோடு ஒன்றும் செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேங்க்குக்கு போகிறேன், அப்புறம் சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்த வேலையில் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க பார்க்கலாம். நிற்கிற ஹோட்டலில் அவுட் சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஏரியா தானே இது. ஸோ நம்ம இருந்த ஊருக்குள்ளே நம்மளே ஹோட்டலில் தங்கிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன செய்கிறது, வேறு ஒன்றும் செய்ய வழி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உடனடியாக நான் இப்போவே வெளியே இறங்க போகிறேன் என் வேலையில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பேங்க்குக்கு போயிட்டு அட்ரஸை மாற்றிட்டு வந்தேன். ஸோ அந்த அட்ரஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 1 வீக் அல்லது ஒரு 8 டேஸுக்குள்ளே என்னை பேங்க் கார்டை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த அட்ரஸ்க்கு அனுப்பி வைப்பாங்க. ஸோ நான் இப்போ அதை கலெக்ட் பண்ணிட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் பிரச்சனைங்க இல்லை. அந்த பேங்க் சம்மந்தமான பிரச்சனைங்க கொஞ்சம் காலத்துக்கு அடுத்தது ஒரு வீடு, அப்புறம் ஒரு வேலை, அப்புறம் ஒரு இதையும் தேடிக்கிட்டேன்னு சொன்னால் ஓகே. ரொம்ப ஹாப்பின்னே சொல்ல முடியாது. ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கேன். நான் பேங்க் கார்டு பிரச்சனை கொஞ்சம் நான் ரிலீவ் பண்ணியிருக்கிறேன். இப்போ தான் நான் போய் சாப்பிட்டுட்டு வந்தேன். அந்த காலையில் சாப்பிட்ற செக்யூர் கேத்தலிக்ன்ற ஒரு இடம் ஒன்று தான், ஃப்ரீ ஃபுட் ஒன்று தான். நான் டெய்லி சாப்பிட்ற மாதிரி ஒரு கேஃபே சூப் அது தான். இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கல, பட் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்தேன். இப்போ நான் நேராக போய்கிட்டு இருக்கிற அடுத்த ஃபோயர் வேலையை தான் பார்க்குறதுக்கு. பேங்க் வேலை ஓகே ஆயிடுச்சு. அது வரும் வரைக்கும் வெயிட் பண்ணால் காணும் கார்டு கைக்கு வந்துடும். ஃப்ரான்ஸில் வந்து அடிக்கடி ஒரு ஸ்மால் மார்க்கெட் போடுவாங்க, பழம் அது இதெல்லாம் விற்கிற மாதிரி. நான் அது ஒரு தனி வீடியோவை செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு வீடில்லா பிரச்சனை வந்து எல்லாம் சோகமாகிடுச்சு. வேணால் நான் கொஞ்சம் அவங்களுக்கு காட்டுறேன், வேணால் பார்த்துக்குங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரான்ஸில் இருக்கிற மார்க்கெட் இது நான் இப்படி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கக்கூடியது. இப்போ துளுசுலேயே விளைஞ்சி வர்றதை எடுத்து வந்து இங்கே போட்டு விற்கிறது. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கிடைக்கும். எல்லா ஸ்ட்ரீட்டுக்கும் எல்லா சிட்டிக்குள்ளேயும் இருக்கும் ஃப்ரான்ஸில் இந்த மாதிரி மார்க்கெட். ஸோ வாங்க கொஞ்சம் மார்க்கெட்டை பார்க்கலாம். இந்த மாதிரி ஏர்லி மார்னிங்கில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது செமையான ஒரு கிக்கு தான். பட் நான் இது வரைக்குமே வந்து வாங்கினது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்திருக்கும் மார்க்கெட்டுன்னு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வந்தேன் சாப்பிட்லான்னு. நாளையோட இந்த ஹோட்டல் ரூம் முடியுது. என்ன செய்கிறேன்னு தெரியல. இன்றைக்கி 4 மணிக்கு சொங்கேன்ஸ் அதுக்கு அடிக்கணும் கவர்மெண்ட் அந்த செக்டருக்கு. ஸோ அதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இந்த ஒரு முன்னேற்றம் எனக்கு சரியாக கிடைக்கல. ஸோ நான் அப்படி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து டே 6. பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ தான் எழும்பினேன். அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வேலைங்க வந்து முடிஞ்சுது ஓரளவுக்கு. பாரிஸ்ல இருந்து கூட ஒரு ஒருத்தர் ஃபோன் பண்ணி, பிரதர் நீங்கள் வாங்க, அவங்களுக்கு நான் இடம் ஒன்று தாரேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம பேங்க் கார்டு எடுக்கணும். ஸோ அந்த பேங்க் கார்டுக்காக தான் இவ்வளவு லேட் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் கிடைச்சின்னு சொன்னால் ஓகே தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியே சரியான மழை ஒரு இருக்கும். நான் இப்போ தான் எழும்பினேன். கொஞ்சம் லேட் வேறு இன்னைக்கு. கொஞ்சம் வெளியே இறங்கணும். வெளியே இறங்கிட்டு கொஞ்சம் வேலையை செஞ்சுட்டு தான் வரணும். மழை பெருசாக தூரலை, லைட்டாக தான் போய்கிட்டு இருக்கு. வெறும் கொஃபி ஒன்று அடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் அடுத்த வேலையை நம்ம
பார்க்கலாம்னு நினைக்கிறேன். வெளியே போதான் இருக்குது. டே 6 இந்த மாதிரி ஆகுமான்னு தெரியல. ஓகே, ஓரளவுக்கு எல்லா பிரச்சனைகளும் குறைஞ்சுதான் இருக்குது. பட் என்னன்னு சொன்னால் கையில் கொஞ்சம் காசுகள் குறைஞ்சிருக்கு. மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போதைக்கு ஒரு சேஃப் ஜோனில் தான் இருந்துகிட்டு இருக்கிறேன். அதனால ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்போ நம்ம என்ன செய்வோம், ஒரு கொஃபியான் அடிக்கணும். காலையில் எழுப்பினது எனக்கு கொஃபி ஒன்று குடிச்சு, காலையில் எனக்கு ஒரு கொஃபி ஒன்று குடிச்சே ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மணி 12:30 ஆயிடுச்சு. மழை தூரிக்கிட்டு இருக்குது, ஆனால் பெருசாக இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எல்லா இடத்துலையும் அடித்து அரசாங்க சைடுக்கெல்லாம் கதைச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு மெசேஜுங்க வந்துக்கிட்டு இருக்குது. பட் பிளேஸை பற்றின இன்னும் சரியான கன்ஃபர்மேஷன் இல்லை எனக்கு. பட் நான் ரெகுலராக கால் பண்ணி என் பேரை அவங்களுக்கு நோட் பண்ண சொல்லியிருக்கிறேன். ஸோ அடுத்த ப்ளஸ்ஸுகள் வரும்போது அதுக்கு முதலுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக அந்த கோல்ஸ் அடித்து மார்க் பண்ணணும். ஸோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அப்படியே போய்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணி வேறு இடங்களே சொல்லியிருக்கிறீங்க. நான் எடுத்து கதைச்சிருக்கிறேன். ஸோ சூப்பராக தான் போய்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் அந்த சாப்பிட்ற இடம் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் நான் போய்கிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 1 மணி ஆகுது. அங்கே போய் பார்ப்போம். பட் கிடைக்காமலும் போகலாம். சும்மா இது காசை செலவழிக்கணும், நம்ம ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாமே தான் போய்கிட்டு இருக்கிறேன். பக்கத்தில் நெருங்கிட்டேன். சரி வாங்க போவோம். என்ன அங்கே நடக்குதுன்னு தெரியல, போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அட்ரஸ் எடுக்கிற இடமும் ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்குற இடமுன்னு தான் இது. ஸ்பேஸ்க்கு சோஷியல் து கிராண்ட் ப்ராமியர் என்ன இதில் நான் நேற்றுக்கு அட்ரஸ் பார்க்க வந்தேன், கிடைக்கல. பட் இன்னைக்கு இதில் வந்து சம்டைம்ஸ் சாப்பாடு கொடுப்பாங்கன்னு தான் வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இது தந்துருக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி வந்து நேராக ஹோட்டலுக்கு போக வேண்டியது தான். சாப்பாடு கொஞ்சம் பேக்கில் வச்சுக்குவோம், ஏன்னா இப்படி கையில் கொண்டு போக முடியாது. இப்போதைக்கு காலம் வந்து ரொம்ப வெயிட் பண்ணணும். என்ன சொன்னால் சரியான ப்ரொசஸிங் போய்கிட்டு இருக்குது. இந்த பேங்க் வேலையும் ஓகே அட்ரஸ் கொடுத்துட்டேன். அப்புறம் ஃபோயர்ஸுக்கும் அடித்து சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால் அவங்களும் நல்ல ஒரு சப்போர்ட் தராங்க. தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் ஒரு நாள் ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் இல்லாமல் போகும், அப்புறம் திருப்பி தருவாங்க. அப்படி அந்த செக் பண்ணி தான் தருவாங்க. இது வந்து நான் முந்தி துளுசில் வந்த புதுசில் இந்த இடம்லாம் இப்படி இருக்கவே இல்லை. உடஞ்சி இதாக தான் இருந்துச்சு. இப்போ தான் சூப்பராக செஞ்சு ஒரு பார்க் மாதிரி செஞ்சுருக்குறாங்க. இதில் சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கெல்லாம் வச்சுருக்குறாங்க. அதுக்குள்ளே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம், அது இது செய்யக்கூடிய மாதிரிலாம் செஞ்சுருக்குறாங்க. இப்போ ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட். வானத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி ஒரு ஸோ க்யூட்டாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. அண்ட் பறக்கிற பேர்ட்ஸுங்க அதுங்க எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலுக்கு போவோம் இனி. கொஞ்சம் ஃபோமாஸ் போட்டிருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோவாயை வெட்டி போட்டு அதோட வந்து இந்த ஐட்டம் வந்து ஃபிஷ்ஷை வந்து எப்படி சொல்கிறது, சொசிச் ஃபிஷ்ன்றது. ஸோ அதை தான் வந்து கொஞ்சம் கறி மாதிரி பண்ணி கொஞ்சம் இது பண்ணி ஸ்பைசி போட்டு வச்சுருக்குறாங்க. அண்ட் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்புறம் ஒரு டின் ஃபிஷ் ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு ப்ரெட் ஒன்று, அப்புறம் ஒரு ஸ்பாஞ்ச் கேக் ஒன்று, அப்புறம் ஒரு ஜோகட் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஜோகட் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிள், அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு பான். ஸோ இந்த பான் தான் இங்கே வந்து கொடுக்குறது. ஸோ அந்த பான் 2 பான் அது தான் தந்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பே இல்லை, ஆனால் இருந்தாலும் நல்லா இருக்குது. கோவா அண்ட் ஃபோமாஸ் சீஸு அது இதெல்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த ஃபிஷ் சொசீஸ்ன்றது. செம்மையாக சமைச்சிருக்கிறாங்க, நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சோஸுங்க போட்டு கோவாயோட மிக்ஸ் பண்ணி ஃபோமாஸ் போட்டு அதோட இந்த ஃபிஷ்
சொசேஜ் அதையும் இது பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்பெஷல் இந்த துண்டு த மார்வலஸ். சாப்பாடை ரசித்து சாப்பிடும்போது இருக்கிற அந்த கலையே தனி தான் ஃப்ரெண்ட்ஸ். ரியலி நைஸ். பிரைட்னஸ் இருக்கும்போது தெரியல ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் கொஞ்சம் இதை இது பண்ணிவிட்டேன். அண்ட் கோவா வித் ஃபிஷ் சொசீஸ் மாதிரியான ஒரு ஐட்டம் உண்டு. மேலே நம்ம நாட்டில எல்லாம் வந்து கோவான்னு சொன்னால் கோவா சம்பல், கோவா பச்சைக்கறி, சொதி மாதிரி லைட் பச்சைக்கறின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். கோவாவை வச்சு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபுட்டுங்க. அந்த சீஸுங்க அதுகளை ஃபோமாஷுகளை போட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ டிஃப்ரெண்டான சலாத் மாதிரி செஞ்சு அதோட இந்த இதையும் வந்துருக்காங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பொய் சொல்லக்கூடாது. உண்மையிலே என்னுடைய அனுபவத்தில் ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நல்ல ஒரு ஃபுட் அதுங்களில் வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணுவாங்க, கொஞ்சம் நல்ல சாப்பாடுங்க கொடுப்பாங்க. பொய் சொல்லக்கூடாது. ஆல்ரெடி எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது தான். பட் ரொம்ப நாள் ஆச்சு. வேற மேலே ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சாப்பிட்டா கூட இந்த மாதிரி சாப்பிட முடியுமான்னு தெரியல. மேலே ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது. மேலே காசை செலவழிக்கக்கூடாதுன்னு தான் நான் அவ்வளோ தூரம் போய் தேடி பார்த்து நான் சம்டைம்ஸ் பிறந்திருக்கலாம் இல்லையென்று பிறந்திருந்தாங்க. மேலே ரொம்ப ஹாப்பி தான். அதாவது ஃப்ரான்ஸ் வந்து அரசாங்கத்தில் கொடுக்குற சாப்பாடு அல்லது அரசாங்க ஃபோயர் அது இதெல்லாம் யாருமே அதை டச் பண்ணாமல் யாருமே ஒரு இதுக்கு போயிருக்க மாட்டாங்க. என்ன சொன்னால் ஃப்ரான்ஸில் அந்த பேசிக் அது தான். ஏன்னா இது நிறைய நாட்டு மக்கள் வாழ்கிற ஊர். அதனால் இப்போ அரசாங்கம் தான் இங்கே எல்லாமே என்று தான் சொல்லணும். இப்போ நம்ம நாடு மாதிரி கிடையாது. இப்போ நம்ம ரோட்டில் விழுந்தால் நம்மளே தான் எழுந்துக்கொள்ளணும். அங்கே நம்ம நாட்டில் இங்கெல்லாம் கொஞ்சம் அரசாங்கம் சின்ன சப்போர்ட் தருவாங்க. ஏன்னா அப்படி தான் அந்த சட்டங்களை வச்சுருக்கிறாங்க. அதனால நமக்கு ஒரு வகையில் ஓகே தான்.